ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு கழுதையை சொந்தமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த டாங்கியை கூட்டிட்டு புதுசா ஒரு டவுனுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. அந்த கழுதைக்கு மேல அந்த அப்பா ஏறி பயணிச்சுட்டு இருந்தாரு. அந்த பையன் சைடுல நடந்து வந்துட்டு இருந்தான். இதை பார்த்த ஊர் மக்களோட என்ன சொன்னாங்கன்னா, என்னடா இது சின்ன பையனை நடக்க வைக்காதே, இது இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு அப்படின்னு அந்த அப்பாவை கொலை பண்ணாங்க. அதை கேட்ட உடனே அந்த அப்பா என்ன பண்ணாங்கன்னா, இந்த பையனை கழுதை மேல பயணிக்க வச்சுட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே ஊர் மக்கள் அப்பவும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்னடா இது சின்ன பையன் அவங்க அப்பாவை எப்படி நடக்க விடுதானே, அவனுக்கு நடந்தா என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா என்னடா இதுன்னு ஏத்துக்கிட்டு உடனே என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து கழுதைக்கு மேல பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அங்க இருந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்னடா இது வாயிலா ஜீவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, 2 பேரும் இருக்கிறதப்ப கழுதைக்கு மேல அது எவ்வளவுதான் கஷ்டப்படும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே அந்த அப்பா என்ன நினைச்சாங்கன்னா, வம்பே வேண்டாம்னு சொல்லி 2 பேருமே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பையனும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கழுதை கிட்ட. கொஞ்சம் தான் போன உடனே அப்படியே அடுத்த தெருவில் உள்ளவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்னடா இது ஒரு கழுதைய வச்சிருக்காங்கன்னு தான் பேரு, அதை பயன்படுத்த கூட தெரியல, அதை வச்சுக்கிட்டு அப்ப எதுக்கு 2 பேரும் நடந்து வரணும், அப்ப இது பேசாம கழுதை இல்லாமலே இருக்கலாமேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க மனுஷங்களோட ரியாலிட்டி. சோ இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்மளால எல்லாமே திருப்திப்படுத்தி எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆக்கி நம்மளால வாழ்க்கைய வாழ முடியாது. சோ உங்க வாழ்க்கையை நீங்க உங்க விருப்பப்படி வாழுங்க. அடுத்த பாட்டுல பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.